ஹாய் ஹலோ நம்பளே எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பங்களாமின். ஸோ இன்னைக்கு என்ன ஒரு பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நீதிமன்றத்துறையில இருந்து கோர்ட்டு உதவி வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி அன்பர்களே இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். சோ நமக்கு தெரிஞ்ச ஒரு அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமது தமிழ்நாட்டுல மட்டும் வந்து 4405 காலி பணியிடங்கள் நீதிமன்றத்துறையில் இருக்கக்கூடிய கோர்ட்டு உதவி வேலைவாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா 38 மாவட்ட வாரியாக ஒட்டுமொத்த வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா 4405 இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டமாக நம்மளுக்கு வந்து ரெக்கமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில இன்னைக்கு இரண்டாவது ஒரு மாவட்டத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா சென்னை ஹைகோர்ட்ல இருந்து நம்மளுக்கு இந்த நோட்டிபிகேஷன் கிடைச்சிருக்குது. அதோட அப்டேட்டை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போறோடைய எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோ. சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நம்ம இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். ஹெட்லைனே பாருங்க, ஹைகோர்ட் மெட்ராஸ்ல இருந்தா இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா இப்ப கரண்ட் வந்து 30 வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த 30 வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா மதுரை லொகேஷனுக்கு தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதோடைய அபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கொடுத்திருக்காங்க. அதை நீங்க தெரியல பார்க்கலாம். சோ இதை ஜஸ்ட் வந்து நீங்க கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அதோடைய வெப்சைட் லிங்க்குள்ள போயிடலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கான லிங்க் தான் வந்து கொடுத்திருக்காங்க. அதையும் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப் டு 30 வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. படிப்பு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 10th 12th டிகிரி முடிச்சு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் ஏதாவது முடிச்சிருக்கணும். இல்லைன்னா 10th 12th லா ரிலேட்டட் எடுத்து நீங்க படிச்சுக்கணும். 10th 12th இன்ஜினியரிங் எடுத்து முடிச்சு பிளஸ் லா ரிலேட்டட் எடுத்து முடிச்சிருக்கிறவங்க, இந்த மாதிரி எடுத்து யாராவது படிச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த கோர்ஸ் எலிஜிபிள் இதுல பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அதே வந்து சொல்லியிருக்காங்க. லா டிகிரி வந்து முடிச்சவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னுரிமை கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மதுரையில தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. நேச்சர் ஆஃப் ஒர்க்னா இந்த ஒர்க் எந்த மாதிரி இருக்கும், டெய்லி நீங்க டே டு டே ஆக்டிவிட்டிஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அதை பத்தி தான் இங்க பாயிண்ட்ஸ் பை பாயிண்ட்ஸா வந்து இங்க வந்து கொடுத்திருக்காங்க. அதை நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப டிஸ்குவாலிபிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல கொடுத்திருக்கக்கூடிய அந்த தகுதியின் அடிப்படையில வந்து லா முடிச்சிருக்கவங்க மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அடிஷனலா சோ முடிக்காதவங்க வந்து பாத்தீங்கன்னா டிஸ்குவாலிபிகேஷன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. சோ அதன் அடிப்படையில தான் வந்து அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதையும் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மோட் ஆஃப் செலக்ஷன் அப்படின்னா இதை எப்படி வந்து செலக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாமினேஷன் வந்து வச்சுதான் எடுக்க போறாங்க. சோ அதுல செலக்ட் ஆறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீனிங் டெஸ்ட் வந்து வைக்க போறாங்க. சோ இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து வைவா வாய்ஸ் வந்து இருக்கும். சோ இந்த 3 ரவுண்டின் அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஸ்கோரிங் வந்து எடுத்து அதுல பெஸ்ட் 30 மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி கேண்டிடேட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ இதுக்கான மாத சம்பளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்க நண்பர்களே. ஆபீஸ் அசிஸ்டன்ட் பைக்கு 30,000 ரூபாய்க்கு வந்து சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா 12 to 15,000 தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. பட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் அமௌண்ட் பெய்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எதுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா 22/11/2024 நீங்க வந்து அனுப்பணும். ஒண்ணு நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி எல்லா டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிட்டு போஸ்டர்ல அனுப்பலாம். போஸ்டர்ல அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஜெனரல் ஹைகோர்ட் மெட்ராஸ் 6,104 இந்த அட்ரஸ் வந்துக்குள்ள பாத்தீங்கன்னா 22/11/2024 அனுப்பணும். அதே மாதிரி வந்து உங்களோட போஸ்ட் கவர் அதாவது தபால் கவர் என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ரிசர்ச் லா அசிஸ்டன்ட் டு தி ஹானரபிள் ஜட்ஜ் இதை வந்து மென்ஷன் பண்ணிருக்கணும். இல்ல அப்படின்னா இன்னொரு செகண்ட் ஒரு இது வந்து கொடுத்திருக்காங்க. அது வந்து என்னன்னு பாருங்க, இங்க கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு மெயில் ஐடி மென்ஷன் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா. இந்த மெயில் ஐடியில வந்து நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப், உங்களுடைய போட்டோ, உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் சர்டிபிகேட், எக்ஸ்பென்ஸ் சர்டிபிகேட், அதர் ரெலவெண்ட் சர்டிபிகேட், டைப்பிங் முடிச்சிருந்தீங்கன்னா அதோட சர்டிபிகேட், கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா அதோட சர்டிபிகேட்,
அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, அதே மாதிரி வந்து மின்சாரத்துறைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இபி பில் பேமெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த ஸ்லிப்பு, இந்த மாதிரி வந்து எது வேணாலும் வந்து நீங்க வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி நீங்க அனுப்பலாம். அதுக்கான மெயில் ஐடியும் வந்து கொடுத்துருக்காங்க 22/14/2004. என்னையும் நீங்க கேட்டீங்க அப்படின்னா மெயில் ஐடியில இருந்து அனுப்புனா உங்களுக்கு வந்து சடனா உங்களுக்கு வந்து போய் சேர்ந்துடும் வித்தின் ஃபிராக்ஷன் 5 மினிட்ஸ்க்குள்ள. பட் ஆனா இந்த போஸ்டல் கவர்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும். சோ அதுக்காக நீங்க இந்த செகண்ட் சாய்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். இதோடைய நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா 22ஆம் தேதி தான் இந்த நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இந்நேரம் ஆல்ரெடி நிறைய பேர் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. மிஸ் பண்ணாம நீங்க அப்ளை பண்ணுங்க.